அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா சாக்லேட் ப்ரௌனி 1 kgல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டில் அளந்துக்கலாம். அளவு ரொம்ப முக்கியம் எந்த கேக்கு செஞ்சாலும். இப்போ 1 கிலோ ப்ரௌனிக்கு என்னென்ன பொருள் எவ்வளோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டார்க் சாக்லேட் வந்து 200 கிராம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் வந்து 100 கிராம். அதுக்கப்புறம் வந்து கேக்கு டின்னை ஆயில் தடவி நம்ம வந்து ஷீட் போட்டு நம்ம வந்து தனியாக ஓரமாக வச்சிடலாம். இது கம்பல்சரி வந்து பட்டர் இல்லாட்டி ஆயில் வந்து நம்ம இது ஃபுல்லாக அந்த டின்னில் அப்ளை பண்ணி மேலே ஒரு ஷீட் வந்து போட்டுடணும். அப்போ தான் வந்து இதில் வந்து கேக்கு வந்து அடியில் அந்த சைட்லலாம் ஒட்டாமல் இருக்கும் இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுனால. நான் வந்து 1 கிலோவில் 1 டின்னு அளவு என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால 1/2 கிலோவில் 2 டின்னு நான் என்கிட்ட இருக்குது. அதை தான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதாவது 2 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி வரும். இப்போ வந்து பட்டர் ஷீட் போட்டு நம்ம தனியாக வச்சிடலாம், ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ரொம்பலாம் ஆயில் தடவை வேணாம். லைட்டாக ஆயில் வந்து சும்மா லைட்டாக அதில் வந்து படுற மாதிரி மட்டும் போதும். எங்கே பார்த்தாலும் அப்ளை பண்ணி 2 1/2 கிலோ டின்னு வந்து நான் தனியாக அப்ளை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து டார்க் சாக்லேட்டு ப்ளஸ் வந்து பட்டர் ரெண்டுத்தையும் நம்ம அளந்துட்டோம். அந்த ரெண்டுத்தையும் வந்து இப்போ மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயில் மெத்தடில் வந்து இந்த டார்க் சாக்லேட்டை சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி இந்த பட்டரோட அப்ளை பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா உருகணும். இது வந்து கட்டி இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இது வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இது வந்து தீஞ்சிடக்கூடாது. அதாவது இந்த டார்க் சாக்லேட் வந்து ரொம்ப தீயக்கூடாது. கிட்ட நின்று கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே அது ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். பார்க்குறதுக்கு கட்டியாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு சீக்கிரம் மெல்ட் கொடுத்துரும் இந்த டார்க் சாக்லேட்டு. 1 கிலோவுக்கு வந்து நான் 200 கிராம் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே போட வேணாம், ரொம்ப கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால் 200 கிராமே கரெக்டான அளவு. ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஒரு மெஷர்மெண்ட் அளவில் செய்வாங்க. நான் என்னோடய மெஷர்மெண்ட் அளவில் இந்த மாதிரி நான் வந்து அளவு போட்டு செய்கிறதில்ல. ரொம்ப அழகாக எனக்கு வந்து குக்காகி வருது. கசப்பு தன்மையும் கிடையாது, இனிப்பு கூட குறைச்ச அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு பதத்தில் எனக்கு ப்ரௌனி எனக்கு இத்தனை நாள் எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட் அளவில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ ப்ரௌனிக்கு வந்து சுகர் வந்து பவுட்ரு பண்ணிக்கணும். நான் வந்து பவுட்ரு பண்ணாமலே அளந்துருக்கேன். 250 கிராம் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் பவுட்ராக அரைச்சிக்கலாம். சப்போஸ் வந்து நம்ம அரைக்காமலே நம்ம பீட் பண்ணிக்கலாம் எக்கோடு சேர்த்து. நான் அந்த மாதிரி செய்யலை. சில இது பீட்டாகவும் சில இது வந்து சுகர் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முழுசாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து மிக்சி ஜாரில் இந்த 250 கிராம் வந்து சுகர் எடுத்து பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் அளந்தாச்சு, பவுட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மைதா மாவு வந்து இந்த மெஷர்மெண்ட் அளவில் 2 கப் எடுத்திருக்கேன், 200 கிராம் வந்து. இப்போ என்னோடய பையன் தான் வந்து ப்ரௌனிக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நான் தான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இந்த ப்ரௌனி வந்து முக்கால்வாசி என் பையனோட ஹெல்ப்பிங் தான். பார்த்திங்கன்னா அளவு எடுத்த மைதா மாவையும் கோகோ பவுட்ரு வந்து 30 கிராம் எடுத்திருக்கேன் 1 கிலோவுக்கு. அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சலிச்சுக்கணும். இந்த சலிப்பு தன்மை வந்து 3 தடவை நம்ம கம்பல்சரி சலிக்கணும். ஏன்னா கோகோ பவுடரும் மைதா மாவும் நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். அதனால் கட்டிகள் இல்லாமல் நம்ம ஒரு ஜல்லடையில் 3 தடவை கம்பல்சரி சலிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மைதா மாவு போட்டு சலிக்கிறதுனால சீக்கிரம் வந்து ஜல்லடையில் சலிச்சிடும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பையன் ரொம்பவும் வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருந்தார். நான் செய்கிறேன்ட்டு என்னை செய்யவே விடலை.
கிலோ ப்ரௌனிக்கு வந்து சாக்லேட் வந்து நம்ம மேலே அப்ளை பண்ணுறதுக்கு கட் பண்ண ஆரம்பித்தாச்சு என்னோடய சன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ 1 கிலோ ப்ரௌனிக்கு 4 முட்டை எடுத்துக்கலாம். அது ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓடுகள் இல்லாமல் நம்ம வந்து 4 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். அதுக்கு அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம். கட்டாயம் சேர்க்கணும். இந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த வெனிலா எசன்ஸு அதில் 1 ஸ்பூன் எடுத்துடலாம். எடுத்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலர் வந்து ஒயிட் கலராக மாறுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸு 10 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணும்போது 1ல் வச்சு நம்ம பீட் பண்ணணும். ரொம்ப ஹையில் வச்சு பீட் பண்ணக்கூடாது. இந்த எல்லோ கலர் வந்து நம்மளுக்கு வந்து மாறணும், நிறம் மாறணும். அது ஒரு ப்ராசஸ்ஸு. 2வது வந்து நம்ம தூக்கி எடுக்கும்போது பீட்டரால் அந்த ரிப்பன் மாதிரி கீழே அழகாக விழணும். அந்த மாதிரி ஷேப்பில் வந்தால் நம்மளுக்கு வந்து கரெக்டான இது வந்து எக்கு வந்து பீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து எக்கு ஃபுல்லாக பீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் தூக்கி இழுத்தா வந்து அப்படியே ரிப்பன் மாதிரி கீழே விழும். இந்த ஒயிட் கலர் லைட் ஒயிட்க்கு வரணும். இந்த கலர் வந்து ஷேப் மாறணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பொடி வச்சுருந்த சுகரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பொடியாக்கியிருந்த சுகரை இதில் சேர்த்துக்கலாம் இந்த எக் பீட்டில். சுகர் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இந்த எக்கில் ஒரே நடையாக எல்லாத்தையும் போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கிட்டே வரணும் பொறுமையாக. எல்லா இடத்துலையும் இந்த எக் பீட் வந்து படுற மாதிரி நம்ம சுற்றி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுகர் வந்து ஒரு 3 நடையாக கூட நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே நடையாக அப்ளை பண்ணாமல் ஒரு 3 பங்காக நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணிக்கலாம். இது கூட 1½ கப்பு வந்து மெஷர்மெண்ட்டில் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர் நார்மல் ஆயில் வந்து குக்கிங் ஆயில் வந்து நம்ம சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம பீட் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம பீட்டர் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பீட் பண்ணுறதுக்கு பீட்டர் தேவையில்லை. கையால் தான் நம்ம இதுக்கப்புறம் வந்து பொருள் சேர்க்க போகிறோம். இந்த எக் பீட் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். 1200 ருபீஸ் வந்திருந்தது. நல்லா ஒர்த்து தான். இந்த மாதிரி ரேட்டில் வந்து நம்ம வந்து எக் பீட் வாங்கினா நல்லா உழைக்கும். நம்மளுக்கு வந்து கம்பெனியாகவும் இருக்கணும். இதுக்கு கீழே வந்து நிறையா 800 700லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து அவ்வளோதுக்கு ஒர்த்து இல்லை. கொஞ்சம் உழைக்கவும் உழைக்காது. அதனால் நம்ம ஒரு 1000க்கு மேலே வந்து நம்ம எக் பீட் வாங்கினா இந்த மாதிரி கேக் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ வந்து 1/2 ஆயில் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் நான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் மட்டும்தான் நான் வந்து பீட் பண்ணியிருக்கேன். அதோட அதை பீட் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஹேண்ட்லேயே நம்ம வந்து பொருளை சேர்த்துடலாம். மைதா மாவு, கோகோ பவுடர் 2த்தையும் சலிச்சு வச்சுருக்கேன் 3 டைம்ஸு. அதை தான் வந்து இந்த எக்கோட நம்ம சேர்க்க போகிறோம். ப்ளஸ் டார்க் சாக்லேட்டும் பட்டர் அதையும் மெல்ட் பண்ணி ஆற வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் இது மேலே சேர்த்துக்கலாம்.